ஒரு நண்பர்கள் வந்து சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லை ஒரு பழைய நண்பர்கள் அவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். நல்ல ஒரு நட்பு ரீதியாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அந்த நட்பு ரீதியாக போகக்கூடிய அவங்க வார்த்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த வார்த்தை செய்ய முடியாமல் போயிடும். அது இன்னொரு 6 மாதம் கிட்டத்தட்ட அது மாதிரி போயிட்டு அந்த நட்பு உடைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நட்புக்கு வந்து அஷ்டம சனி, 7 சனி, அப்படி இல்லை சனி தசை, சனி புத்தி ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உடையும். அதுமாரி பிரச்சனைகள் வந்து அது உடையும். அதாவது உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைனா மட்டும். தசாபுத்தி சரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நட்பு வட்டாரத்தில். இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரியான தொடர்புகள்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து நல்லாவே போகும் விரை சனியில். ஆனால் ஜென்ம சனி வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய உலகமே வேறு. அது நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. லவ் இருக்குது, அதை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் முயற்சி பண்ணலாம். திருமணம் ஆகிப்போச்சு, திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது தீரும், கண்டிப்பாக தீரும். 7 சனிக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்ததுனாக்கா இப்போ 7 சனி வரும்போது சேர்த்து வச்சிரும். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அது மாதிரி வந்துடும். 4ஆம் அதிபதி தசை தான். இந்த 4ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்துச்சு. இப்போ குரு வந்து உச்சமாக இருப்பாருங்க. நல்ல கிரகங்கள், அதாவது உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள், லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தார்னாக்கா வேலையில் பிரச்சனையே வராது உங்களுக்கு.